ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. டிவைன் மாஸ்குலின் வித் கார்மிக், டிவைன் ஃபெமினைன் வித் சோல்மேட் அண்ட் டிவைன் மாஸ்குலின் அவேக்கனிங் ப்ராசஸ். இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்போ இந்த டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்க லைஃப்ல மேஜர் செப்பரேஷன் வருதோ அது யூனிவர்ஸ் மூலியமா வரும். இவங்க ரெண்டு பேருடைய ஹையர் அசென்ஷனுக்காக அது வரும். அப்போ இந்த ஃபேஸ் எப்படிப்பட்டதா இருக்கும், டிவைன் மாஸ்குலினுடைய எனர்ஜி எப்படிப்பட்டதா இருக்கும், டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜி எப்படிப்பட்டதா இருக்கும், இவங்க ரெண்டு பேரோட ஜெர்னி எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும், இதை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். நீங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரியும். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சீரீஸ் சம்பந்தமான அந்த வீடியோஸ் பத்தின லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். கண்டிப்பா பாருங்க. இப்போ இங்க இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ஒரே எனர்ஜில தங்கிடுவாங்க. அப்படி ஒரே எனர்ஜில தங்கிடும் போது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய அளவிலான எனர்ஜி ஷிஃப்ட் வரும், மேஜர் எனர்ஜி ஷிஃப்ட் வரும். அதனால கார்மிக்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிரிப்பாங்க. இந்த கார்மிக்னா அர்த்தம் என்ன? நீங்க நிறையவே டேரட் ரீடிங் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நிறையவே புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமா பல விதமான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நெட்ல அவ்வளோ அதிகமான ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமோ இந்த ஜெர்னி பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. இதுல பாதி உண்மைகள் இருக்கும், பாதி பொய்களும் இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலந்து மிக்சர் ஆஃப் ஸ்டோரிஸா புது புது தியரிஸ் இப்படி ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே வித்தியாசமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெட்ல இருக்கு. ஆனா இந்த சேனல்ல எந்த கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுதோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதை விட முக்கியமா என்னோட ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சலிக் மீடியம்ஸ் அவங்க மூலியமா எனக்கு கைடன்ஸ் கிடைக்குது. எல்லாத்த விட முக்கியமா சொல்லணும்னா டிவைன் கூட இருக்கிற கனெக்ஷன்னால மெடிடேஷன்ஸ் மூலியமா நிறைய விஷன்ஸ் கிடைக்குது, நிறைய தாட்ஸ் வருது, சிலதெல்லாம் சேனலிங் ஆகுது. இப்படி பலவிதமான மெசேஜும் எனக்கு டவுன்லோட் ஆகும். அது மூலியமா இந்த முழு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி உடைய கான்டென்ட்டையும் நான் டிசைன் பண்றேன். நான் என்னோட மெடிடேஷன்ல இது எல்லாத்துக்கும் நோட்ஸ் ரெடி பண்றேன். எல்லா நோட்ஸையும் ஸ்டடியும் பண்றேன். எப்போ எனக்கு சேனலிங் வருதோ, எப்போ எனக்கு சில இன்ட்யூட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வருதோ, சில மெசேஜஸ் வரும்போது ஹையர் ரிலம்ஸ்ல இருந்து நான் அது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு முழு சாப்டரா உருவாகுது. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சீரீஸ்க்கு அங்கிருந்து தான் வருது இந்த எல்லா நாலேஜுமே. நான் இங்க எந்த புக்கையும் ரெஃபர் பண்றது இல்லை, நெட்ல இருந்து எந்த விதமான மெட்டீரியல்ஸும் எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் சொல்றது இல்ல. இந்த மாதிரி எதுவுமே நான் பண்றது இல்ல. இங்க நான் சொல்றது எல்லாமே சாக்ரட் ஹை எனர்ஜி உடைய டிவினிஷன் மூலியமா தான் எல்லா விவரமும் கிடைக்குது. அதாவது புனிதமான எனர்ஜிஸ்னாலதான் எனக்கு இந்த விவரம் எல்லாமே அதிகமா கிடைக்குது. ஒருவேளை உங்க பெர்செப்ஷன் இன்னும் ஹை லெவலுக்கு டெவலப் ஆகலைன்னா நீங்க பேசிக் வீடியோஸ் பார்க்கலாம். அதுல நான் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சோல்ஸ் ஜெர்னி பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே பேசிக் ஆனது தான், அதை நீங்க பார்க்க முடியும். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பத்தி யாரெல்லாம் பார்க்க முடியும்னா அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறாங்களான்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி யாராவது இருந்தா அவங்க பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே சமயம் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க ஒரு ப்ராடர் மைண்ட் பர்செப்ஷனோட பாருங்க, ஓப்பன் மைண்டோட பாருங்க.
க்ளோஸ்டு மைண்ட், லிமிட்டட் பிலீஃப்ல இருக்கிறவங்க இந்த ஹையர் கைண்ட் ஆஃப் நாலேஜை அக்செப்ட் பண்றது, நியூ ஐடியாலஜியை அக்செப்ட் பண்றது ரொம்பவே கடினமா இருக்கும். ஓகே, இப்ப வரைக்கும் உங்க சோல் இன்னும் அவ்வளோ அசென்ட் ஆகலைன்னா, இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா, அதுக்கான டிவைன் டைமிங்கே உங்களுக்கானதா இல்லைன்னா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின் இவங்க 2 பேரும் ஸ்டேபிளா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இவங்க 2 பேருடைய லைஃப்லயும் கார்மிக்ஸ் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் உருவாகும். கார்மிக் சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன? அவங்கள நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பார்ட்டினா என்னன்னா, 2 பேருக்குள்ள 3ஆவதா ஒருத்தர் வந்தா அவங்கள தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் எப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மேஸ்குலினுக்கு நடுவுல 3ஆவதா ஒரு ஆள் வராங்களோ அவங்கள தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பார்ட்டிய நம்ம 2-3 விதமா சொல்லலாம். உங்க பார்ட்னருடைய இன்லாஸாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலியே யாராவது ஒரு பர்சனா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட லைஃப் பார்ட்னரா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஜாப் வேலையா கூட அது இருக்கலாம். அதாவது அவங்க உங்களை பார்க்காம அவங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்க கேரியரை மட்டுமே ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அவங்க மணிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய ஜாப்க்கும் க்ரோத்துக்கும் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு நார்மல் ஜெர்னில இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாமே செல்லுபடியாகும். ஒருவேளை அது உங்க கார்மிக் ஜெர்னியா இருக்கலாம், சோல்மேட் ஜெர்னியா இருக்கலாம், சோல் அலைஸ், சோல் ஃபேமிலி, இப்படி அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்க எந்த ஜெர்னியில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து இது எல்லாமே மாறுபடும். ஆனா அது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியா இருந்தா, ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இது 100% கார்மிக்னா அது உங்க பார்ட்னருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் அவங்களுடைய லைஃப் பார்ட்னரா மட்டும்தான் இருப்பாங்க. ஆல்வேஸ் 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 ஆல்வேஸ். இங்க நம்ம வேலையை பத்தியோ கரியர் பற்றியோ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில கேரியர்னால எப்பவுமே ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு செப்பரேஷன் வராது. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஒரு கப்பலுடைய ஜெர்னியா மட்டும்தான் இருக்கும். கப்பல் ஜெர்னினா அவங்க 2 பேருடைய ஹார்ட் சக்ராவுமே ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு அலைன்டா இருக்கும், இணைஞ்சுதான் இருக்கும். ஒருவேளை இவங்களுக்கு ஹார்ட் சக்கரால ஏதாவது பிளாக்கேஜஸ் ப்ராப்ளம் வந்தா இவங்க 2 பேரும் முன்னோக்கி ஹையர் லெவலுக்கு எப்படி அசெண்ட் பண்ணுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஹார்ட் சக்கராக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா ஹார்ட் சக்கரால பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் டெவலப் ஆகுது. டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட கார்மிக் சைக்கிள்ஸ்னாலையும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்னாலையும் எவ்வளவுதான் ஹார்ட் சக்ரா ஆக்டிவேஷன் ஆனாலும் இந்த ஜெர்னி இருக்கு இல்லையா, இதுல இவங்களுக்கு ஹார்ட் சக்ரா அண்ட் சாக்ரல் சக்ராவோட ஆக்டிவேஷன் தான் அதிகமா ஆயிட்டு இருக்கும். இவங்களுக்கு 7 to 7 சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகும் இந்த 2 பேருக்குமே இந்த ஜெர்னில இருக்கும்போது. டியூரிங் ஹீலிங்ஸ் தான் நடக்கும்போது, அந்த மாதிரி ஆகும்போதும் கூட அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரிகர்ஸ் கிடைக்கும் போதும் மேஜரா இவங்க 2 பேருக்குமே ஒன்னா ஒரே மாதிரி இருக்கும்னா அது சேக்ரல் சக்ரா ஆர் ஹார்ட் சக்ரா, இது ரெண்டும் தான். ஸோ எந்த ஒரு எமோஷனல் கிரட்ஜஸும், அதாவது உணர்ச்சியால் வரும் கோபங்கள், அதெல்லாம் வரவிடக்கூடாது. அதனால இவங்க எனர்ஜி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா டிவைன்லி பியூர் சாக்ரட் எனர்ஜியா இருக்கணும். தெய்வீகமான தூய புனிதமான அன்பா மட்டும்தான் இருக்கணும். அன்கண்டிஷனல் லவ்வாவும் இருக்கணும். அதனால ஹார்ட் சக்ரா அண்ட் சாக்ரல் சக்ரா ஒரே மாதிரியான எனர்ஜில தான் இருப்பாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இஷ்யூஸ் வந்தா, இந்த 2 சக்ராஸ்ல இஷ்யூஸ் இருந்தா, இவங்க 2 பேரோட லைஃப்ல ஏதாவது மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தா, இல்லனா ஏதாவது ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாலும் கூட இவங்க இதுக்கெல்லாம்
அவ்வளோ வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. டிவைன் மேஸ்குலினும் சரி, டிவைன் ஃபெமினினும் சரி. இவங்க 2 பேரோட லைஃப்லயும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மணியோ, கேரியரோ, பிசினஸோ, ஜாபோ இதெல்லாம் செகண்டரியான விஷயமா மட்டும்தான் இருக்கும். இந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நல்ல வேலையா இருந்தாலும் அது நாளைக்கு இல்லாமலும் போகலாம் இல்லையா? ஸோ இவங்க 2 பேரோட லைஃப்ல எது மெயின் ப்ரையாரிட்டினா, எந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னா, அது ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு மட்டும்தான். தனக்காகவும், டிவைன்காகவும் இல்லைன்னா தன்னோட பார்ட்னருக்காகவும். இதனாலதான் இந்த 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த தேர்ட் கார்மிக் வராங்க. தேர்ட் பார்ட்டி வராங்க. அவங்க இவங்க ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்காக மட்டுமே வராங்க. அதனாலதான் இவங்க அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் லைஃப் பார்ட்னர் ஃபார்ம்ல மட்டுமே வராங்க இவங்களோட லைஃப்ல. இந்த காரணத்தினாலதான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் மிஸ்யூஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. டிவைன் ஃபெமினினுக்கு எப்படி தோணும்னா, இதுக்கு முன்னாடியே எவ்வளவோ டாக்ஸிக் பார்ட்னர்ஸ் என் லைஃப்ல இருந்து இருக்காங்களே, அவங்கெல்லாம் பொய்யானவங்க, ஏமாத்துறவங்க. ஆனா இந்த டிவைன் மாஸ்குலின் அப்படிப்பட்டவங்க இல்லையே, என்னை எப்பவுமே அப்படியெல்லாம் நடத்தினது இல்லையே, இப்ப மட்டும் எப்படி அந்த மாதிரி என்னை ஏமாத்த முடியும்? இவங்க எப்படி இந்த கார்மிக் கூட சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறாங்க? அண்ட் மோஸ்ட்லி டிவைன் மாஸ்குலின் லைஃப்ல லைஃப் பார்ட்னரா தான் இருப்பாங்க, ஆர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் மட்டுமே இருப்பாங்க. ஆக்சுவலி மறுபடியும் இவங்க லைஃப்ல ரீஎன்ட்ரி கூட தருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் உருவாகும். இப்படி கார்மிக்ஸ் சடனா வர்றது எப்பவுமே டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல நடக்காது. அது எப்பவுமே டிவைன் மாஸ்குலினுக்கு மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் அந்த அளவுக்கு செக்யூர்டு பர்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்களோட டிவைன் ஃபெமினைன் அவங்கள விட்டு எப்பவுமே விலகி போக மாட்டாங்கன்னு. என்ன நடந்தாலும் சரி. அண்ட் அதே விஷயம் டிவைன் ஃபெமினைனுக்கும் நல்லாவே தெரியும், இந்த டிவைன் மாஸ்குலின் என்னை எப்பவுமே ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்கன்னு. ஆனா நான் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்றேனேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில யாரையுமே அவங்க இந்த அளவுக்கு முழுமையா ட்ரஸ்ட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்களே, அவங்க தன்னோட டிவைன் மாஸ்குலின் மேல இன்ஃபினைட் பிளைண்ட் ஃபெய்த், அளவில்லாத கண்மூடித்தனமான நம்பிக்கைய தன்னோட டிவைன் மாஸ்குலின் மேல வச்சிருந்திருப்பாங்க. எப்போ இந்த தேர்ட் பார்ட்டி ரிட்டர்ன் வராங்களோ டிவைன் மாஸ்குலின் லைஃப்ல, அந்த நேரத்துல டிவைன் ஃபெமினைன் ரொம்பவே அதிகமான அளவுல ஷேட்டர் ஆவாங்க, உடைச்சு போயிடுவாங்க. இந்த மேஜர் செப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ பெயின்ஃபுல் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா இந்த 2 பேரும் ரொம்பவே ஸ்டேபிள் எனர்ஜிஸ்ல தான் இருப்பாங்க. அது வரைக்கும் இவங்களுக்குள்ள எந்த விதத்திலையும் ட்ரிகர் கொடுக்கறது வாங்கறது, எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இவங்களுக்குள்ள இருக்கிறதே இல்லை, இருந்திருக்கவும் இருந்திருக்காது. ஆனா அந்த நேரத்துல தான் யூனிவர்ஸ் கார்மிக்க இதுக்காக தான் இவங்க லைஃப்ல அனுப்புறாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள ட்ரிகர்ஸ் வரணும். இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும் ரன்னர், சேசர், கிரேம். இந்த கார்மிக் இருக்காங்களே, இவங்க ஒரு விதமான இல்லூஷனை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காவே உண்டாக்குவாங்க. அவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இந்த டிவைன் மாஸ்டர் கூட நெருக்கமா இல்லைனாலும், அந்யுன்யமா இல்லைனாலும் கூட ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரியும், அன்பா இருக்கிற மாதிரியும், கேர் பண்ற மாதிரியும் காட்டிப்பாங்க டிவைன் ஃபெமினைன் முன்னாடி. அவங்க 2 பேருமே அவ்வளோ அந்யோன்யமான கப்புள்ஸ் மாதிரி காட்டுவாங்க. இப்படி ஒரு விதமான இல்லூஷன்ஸை உருவாக்குவாங்க. அப்போ டிவைன் ஃபெமினைன் இன்ஸ்டேபிளா, நிலையற்ற தன்மைக்கு போயிடுவாங்க. இமோஷனலி ட்ரெயின் ஆயிடுவாங்க. மறுபடியும் அவங்களோட எனர்ஜி டிப் லோ லெவலுக்கு போயிடும். இனிமே அவங்க லைஃப்ல மறுபடியும் இன்னும் ஹையர் லெவலுக்கு அசன் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். இந்த பர்பஸே தான் இருக்கும் கார்மிக் உடையது. இந்த இன்னொரு ரீசனும் இருக்கு.
அது நீங்க முந்தைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. டிவைன் ஃபெமினைன் தன்னோட சைடுல இருந்து மாஸ்குலினுக்கு ட்ரிகர் கொடுக்க மாட்டாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் அவ்வளோ எமோஷனலா இருப்பாங்க. அதனால இந்த டிவைன் மாஸ்குலினோட ஹை ஈகோ, ஹை டாமினன்ஸ், ஹை பவர், ஹை ரூட்னஸ், ஹை அக்ரெசிவ்னஸ், எவ்வளோதான் அவங்க மோசமாவே பிஹேவ் பண்ணாலுமே கூட டிவைன் ஃபெமினைன் கிட்ட இவங்க அதெல்லாம் பொறுத்துப்பாங்க. ஒன் அண்ட் ஒன்லி தன்னோட உண்மையான அன்புனால. ஏன்னா இவங்க ஹைலி இமோஷனல் எனர்ஜில தான் இருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இமோஷனல் எனர்ஜில இருக்கிறவங்க. ஆனா இந்த டிவைன் மாஸ்குலின் ஹைலி பிராக்டிக்கல் பர்சனா இருப்பாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் டிவைன் மாஸ்குலினுக்கு ட்ரிகர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த கார்மிக் இருக்காங்களே, அவங்க இந்த சிச்சுவேஷன்ல ரொம்பவே ரஃப், ரூட்லெஸ், அதே நம்ம ஹார்ட்லெஸ் சிச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா? இந்த கார்மிக் பர்சன் ஒருவேளை மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கார்மிக் சிச்சுவேஷன் வரும்போது இவங்க அவ்வளோ அதிகமா ரூட்லெஸ்ஸா இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு யாரோட ஃபீலிங்ஸை பத்தியுமே கவலை துளி கூட இருக்காது. அது டிவைன் ஃபெமினினுக்கா இருந்தாலும் சரி, டிவைன் மாஸ்குலினுக்கா இருந்தாலும் சரி. நிறைய பேர் தேர்ட் பார்ட்டிய மாத்தி மாத்தி சொல்றாங்க. முறைகேடுகளா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அபியூஸ் பண்றாங்கன்னோ, இப்படியெல்லாம் பல விதத்தை சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதா இங்க இருக்கு. இந்த கார்மிக்ஸ் வந்திருக்காங்கன்னா அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் ரெண்டு பேருக்கும் யூனியன் நடக்கணும்னு. ஏன்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேபிள் எனர்ஜிஸ்லயே இருந்துட்டாங்கன்னா, முன்னோக்கியே போகலன்னா இவங்களுக்கு growth எப்படி ஆகும்? இவங்க ஜர்னி எப்படி கம்ப்ளீட் ஆகும்? இந்த கார்மிக் இருக்காங்க இல்லையா, இவங்க வாழ்க்கையில வர்றதே இவங்களோட ஜெர்னிய கம்ப்ளீட் பண்றதுக்காக தான். 3D வேர்ல்ட்லயே இவங்க ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா, growth-ஏ ஆகலன்னா முன்னோக்கி எப்படி போவாங்க? 5Dல இவங்க எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து யூனியனுக்கு வர முடியும்? இவங்க ரெண்டு பேரோட யூனியன் எப்படி நடக்கும்? இதனாலதான் இந்த கார்மிக் வராங்க. எல்லாத்த விட முக்கியமா நீங்க இந்த கார்மிக்க பத்தி ரொம்ப மோசமா பேசுறீங்கன்னா உங்க லைஃப்ல அபண்டன்ஸ் வரவே வராது. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி இருக்கு இல்லையா, இதுல எல்லாத்த விட அதிகமா எந்த விஷயத்துக்கான வேலையை செய்யணும்னா அதுதான் ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் தன்மை. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், ஃபர்கிவ் பண்ண வேண்டியதா மட்டுமே இருக்கும், லெட் கோ பண்ண வேண்டியதாவும் இருக்கும். இதனாலதான் இவ்வளோ பெயின்ஃபுல் சஃபரிங்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல. ஸோ இந்த நேரத்துல இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் கார்மிக் இவங்க ஒரு இல்லூஷன் ஸ்டேட்டை கிரியேட் பண்றாங்க. அதனால இந்த டிவைன் ஃபெமினினுக்கு எப்படி தோணும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமே நான் அவ்வளோதானே, இந்த டிவைன் மாஸ்குலினுக்கு நான் தேவை இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காரணத்தால இப்படியே யோசிச்சு யோசிச்சு இந்த டிவைன் ஃபெமினினுடைய எனர்ஜியும் கம்ப்ளீட்டா லோ டிப் ஆயிடும். பயங்கரமா டிப் ஆயிட்டு கீழ் நோக்கி வந்துருவாங்க. இப்படியே பின்னோக்கியே போயிட்டு இருப்பாங்க. அதோட இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின நம்பிக்கையும் முற்றிலுமே இல்லாம போயிடும். டிவைன் மேலயும் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, நான் யார் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தனோ அது எல்லாமே வேஸ்ட் தானே, அப்படிலாம் யாருமே இல்லவே இல்லையே அப்படின்ற முடிவுக்கும் வந்துருவாங்க. இந்த உலகத்துல எனக்கு எப்பவுமே என்ன கிடைச்சிட்டு இருந்ததோ அதே தானே இப்ப வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. எப்படி என்னோட கார்மிக் என்ன யூஸ் அண்ட் த்ரோ பண்ணாங்களோ, எப்படி இந்த 3D கார்மிக்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அவங்கள மாதிரியே தான் என்னுடைய இந்த டிவைன் மாஸ்குலினும் இப்போ அதே கார்மிக் பேட்டர்னை தானே ரிப்பீட் பண்றாங்க. இவங்களும் தனித்துவமானவங்க இல்லையே, இவங்களும் அதே மாதிரி சேமா தானே இருக்காங்க. அந்த டாக்ஸிக் சைக்கிள் மாதிரியே தானே இந்த டிவைன் மாஸ்குலினும் டாக்ஸிக் சைக்கிளை கண்டினியூ பண்றாங்க. எனக்கு இவங்களை விட்டும் வெளியில வரணும்னு முடிவு பண்ணிடுவாங்க நம்ம டிவைன் ஃபெமினைன். ஸோ இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு எனர்ஜி டிப் ஆயிடும் நம்ம டிவைன் ஃபெமினைனுக்கு.
இப்ப நம்ம இங்க டிவைன் மேஸ்குலினை பத்தி பேசணும்னா, இவங்க எப்பவுமே ஃபெமினைனை விட வித்தியாசமா தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல கொஞ்சம் எமோஷனலா இருந்திருப்பாங்க இவ்வளவு நாளா. ஆனா இப்ப அதுவும் இவங்களுக்குள்ள இருக்காது. அந்த எமோஷனும் அவங்களுக்குள்ள இல்லாமே போயிடும். எமோஷனலி நம்பா உணர்வே இல்லாத மாதிரி மாறிடுவாங்க. ஏன்னா இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் இவங்க ரெண்டு பேரும் ட்வின் ஃபிளேம்ஸ். இவங்க ஒரு பேர்டு சோல்ஸ். எப்ப இவங்களுக்குள்ள வேறுபாடுகள் வருதோ, இவங்க ரெண்டு பேரும் விலகி போறாங்களோ, அப்ப இவங்க லைஃப்ல மேஜரான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த ஃபெமினைன் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, இவங்க எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கிறவங்க. ஒருவேளை இவங்க தன்னோட டிவைன் மாஸ்குலினை விட்டு விலகி தூரமா போயிட்டா, அப்பதான் இன்னும் அதிகமா ஆவாங்க, உணர்வே இல்லாம ஆயிடுவாங்க இந்த டிவைன் மாஸ்குலின். ஏன்னா அவங்கள விட்டு எமோஷன் விலகி போயிடுது இல்லையா. சோ இவங்க மனசுல யாருக்காகவும் எந்த ஃபீலிங்ஸையுமே வச்சுக்கவே மாட்டாங்க. அது டிவைன் ஃபெமினைனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கார்மிக்கா இருந்தாலும் சரி. டிவைன் மாஸ்குலினுடைய எமோஷன் ஒரேடியா இல்லாமையே போயிடும். ஹார்ட் சக்ரா டோட்டலா பிளாக் ஆயிடும். சாக்ரல் சக்ரா அதுல கிரட்சஸ் வந்துடும். வெறுப்புணர்வு அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அதுவும் பிளாக் ஆயிடும், இம்பேலன்ஸ் ஆயிடும் ரொம்பவே அதிகமான அளவுல. அண்ட் இந்த நேரத்துல இந்த கார்மிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட டிவைன் ஃபெமினைனை மறக்க வைக்கிறதுக்காக டிவைன் மாஸ்குலினை விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. ஆட்டிடியூட் ஷோ பண்ணுவாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அவங்க தான் இந்த ரெண்டு பேருக்குள்ளயும் ரன்னர் சேசர் சிச்சுவேஷனையே கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, இந்த கேப் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி லோவா இருக்கும். டிவைன் மாஸ்குலினுடைய எனர்ஜியும் அங்கேயே ஸ்டாக்னண்டா நின்னுடும், தங்கி போயிடும். இப்ப வரைக்கும் டிவைன் மாஸ்குலின் லோ எனர்ஜிலலாம் இல்லதான். ஆனாலும் இந்த டைம்ல கொஞ்சம் லோ எனர்ஜிக்கு வருவாங்க. ஆனா இந்த டிவைன் ஃபெமினைன் ரொம்பவே அதிகமா லோ எனர்ஜிக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துல இந்த டிவைன் மாஸ்குலின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எனர்ஜியையும் எமோஷனையும் தன்னுடைய டிவைன் ஃபெமினைன் கிட்டயோ இல்லைன்னா கார்மிக் கிட்டயோ காட்டவே மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிப்பாங்க. அடுத்தது தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு தெரியாது, ஜெர்னி என்னன்னு தெரியாது. ஜெர்னி என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் இந்த மேஜர் செப்பரேஷனே வந்திருக்கு. இந்த நேரத்துல ரன்னர் சேசர் சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த டிவைன் மாஸ்குலின் இருக்காங்களே, இவங்க கார்மிக் பின்னாடி ஓட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, என்னோட டிவைன் ஃபெமினைன் தான் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, இப்போ இந்த கார்மிக்கும் எப்படி போகலாம், ஹவ் டேர், நீ எப்படி என்னை விட்டு விலகி போகலாம்னு இவங்க அந்த கார்மிக் பின்னாடி பின்னாடி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் என்ன பண்ணுவாங்க, இவங்க தன்னோட டிவைன் மாஸ்குலின் பின்னாடி 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 துரத்தி துரத்தி ஓட ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் கூட வா, அவங்க கூட என்ன பண்றன்னு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. ஆனா டிவைன் மாஸ்குலினுக்கு அந்த கார்மிக் தான் வேணும். டிவைன் மாஸ்குலினுக்கு இந்த டிவைன் ஃபெமினைனே இப்ப வேணாம். இப்படி ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணிட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு. யாரு? இந்த கார்மிக். நிறைய பேர் டிவைன் மாஸ்குலின் அப்படி எப்படி மாறிட முடியும், கேரக்டர்லெஸ்ஸா எப்படி இருக்க முடியும், என்னை விட்டு வேற யாரையும் எப்படி லவ் பண்ண முடியும்னு. ஆனா இது எல்லாமே யூனிவர்சல் எனர்ஜினால நடக்குது. அண்ட் உங்க எல்லோருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஒருவேளை நீங்க டிவைன் ஃபெமினைன்னா யாரெல்லாம் என்னோட வீடியோவை கேக்குறீங்களோ, உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃபினிட் ஃபெய்த், எல்லையற்ற நம்பிக்கை இருக்கணும். அவங்க உங்களுடைய ட்வின் சோல், அவங்க உங்களுடைய பார்ட்னர். நீங்க ரெண்டு பேரும் ட்வின் ஃபிளேம்ஸ். உங்க ட்வின்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க யாராலையுமே யாராலையுமே முடியாது. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க யாருக்காவது அதிகாரம் இருக்குன்னா சுத்தமா கிடையாது, பாசிபிளே இல்லை.
இந்த செப்பரேஷன் பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? மினி செப்பரேஷன், மேஜர் செப்பரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு செப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்குள்ள இல்ல. உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இல்லூஷன் மட்டும்தான். ஒரு பிரம்ம மாதிரியானது மட்டும்தான். நமக்கு தான் அப்படியெல்லாம் தோணுது. ஒருவேளை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா, நம்ம டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைன் யாரா இருந்தாலும் சரி, நமக்குரிய எந்த ட்வின் சோல்ஸா இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கிட்ட பேசலன்னா, கான்டாக்ட்ல இல்லைன்னா, தன்னோட ட்வின் வேற யார் கூடயாவது சந்தோஷமா இருக்காங்களான்னு. இந்த மாதிரி ஒரு இல்லூஷன்லயும், ஒரு மாயை உலகத்திலையும், ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் மூட நம்பிக்கையிலையும் மோஸ்ட்லி டிவைன் ஃபெமினைன் அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான இமோஷனா இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு எப்படி தோணும்னா, என்னை இந்த அளவுக்கு விரும்பிட்டு இப்போ என்னை விட்டு அவங்களால எப்படி இன்னொரு தேர்ட் பார்ட்டிய போய் எப்படி விரும்ப முடியும்? அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேக்குறாங்களே, எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு. அவங்க கூட எப்படி போய் வாழ முடியும்? இப்படியெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இது ஒரு illusion தான். இது ஒரு பிரம்மை. உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் உங்களை விட்டு எங்கேயுமே போகல. இந்த நேரத்துல தான் டிவைனுடைய ஒரு பிளே நடந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒரு ரோல் தான் இங்க போயிட்டு இருக்கும். இங்க இது ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். இதுக்கப்புறமாவும் முன்னோக்கி போனாலும் கூட நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். இங்கேயே உங்க லைஃப் ஒன்றும் நின்று போயிட போறது இல்ல. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமும் டிவைன் ஃபெமினினுக்கு கொஞ்சம் கூட புரியாது. அவங்க லோ எனர்ஜில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன வேணும்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், ஒரு பார்ட்னர், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்கள புரிஞ்சுக்கவும், இவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவும், இவங்க கஷ்டத்தை கேட்கவும், இவங்கள டிவைன் கிட்ட இருந்து விலகிடாம பார்த்துக்கவும், இந்த ரீசனுக்காக இவங்க லைஃப்ல வருவாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல்மேட். இந்த ஸ்பிரிச்சுவல் சோல்மேட் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படிப்பட்ட பர்சனா இருப்பாங்கன்னா, டிவைன் கூட ரொம்பவே நல்ல கணக்குல இருப்பாங்க. ரொம்பவே ஹை எனர்ஜியோட ஸ்பிரிச்சுவல் பர்சனா அவங்க இருப்பாங்க. அவங்க இவங்க பாதையில இருந்து தவறாம விலகிடாம பாத்துக்குவாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் அழுதா இந்த ஸ்பிரிச்சுவல் சோல்மேட் உடனே அவங்கள தேத்தி விட்டுருவாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டிவைன் ஃபெமினைனுடைய பெயின்ல இருந்து, பிரேக்கப் பெயின்ல இருந்து, இமோஷனல் பெயின்ல இருந்து, இமோஷனல் சஃபரிங்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர. எவ்வளவுதான் சஃபரிங்ஸ் இருக்கோ டிவைன் ஃபெமினைனுக்கு, எந்த மாதிரி சஃபரிங்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட டிவைன் மாஸ்குலினை விட்டு விலகி இருக்கிறதுனால ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த சஃபரிங்ஸ் உடைய எனர்ஜினால டிவைனை விட்டு விலகி போயிடாம இருக்க இப்பதான் ஒரு இன்னர் ஒர்க் அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். இப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் கிட்ட மினி செப்பரேஷனுக்கு அப்புறமா சில டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். டிவைன் ஃபெமினைன் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஹீலிங்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சோல் பர்பஸ் பத்தியும் தெரிய வந்திருக்கும். அவங்களுக்கு டிவைன் கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். தேர்ட் ஐ உடைய அபிலிட்டிஸ், மூன்றாம் கண்ணுக்கான திறன், அது எல்லாமே வந்திருக்கும். ஆனா இந்த டிவைன் ஃபெமினைன் அவ்வளோ அதிகமான லோ எனர்ஜில இருக்கிறதுனால அதையெல்லாம் பயனே படுத்த முடியாம இருப்பாங்க. இங்க அவங்களுக்கு ஒரு மன உறுதி வரும்னா அது இந்த சோல்மேட்னால தான். சோல்மேட் ஹெல்ப் பண்ணுவாங்க. டிவைன் மாஸ்குலின் கார்மிக்கோட ஜெர்னியை கவர் பண்ணட்டும், நம்ம 2 பேரும் டிவைன் கூட நம்ம ஜெர்னியை கவர் பண்ணலாம்னு இருப்பாங்க. அதே சமயம் இந்த நேரத்துல ஒரு சிச்சுவேஷன் வரும். இங்கதான் டிசைட் ஆகும் மேஜர்லி உங்களுக்கு உங்க ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் ஆகுமா இல்ல ஆகாதான்னு. 2 சினாரியோ உண்டாகும். எந்த டிவைன் ஃபெமினைன் இப்படி யோசிக்கிறாங்களோ,
எனக்கு இந்த டிவைன் மாஸ்குலின் பத்தி எந்த தேவையும் இல்ல. அவங்க ட்ரிகர் தான் பண்றாங்க, என்ன ஏமாத்துறாங்க, என்ன ஹர்ட் பண்றாங்க. எப்ப வரைக்கும் டிவைன் ஃபெமினைன் இப்படி ஒரு பிளேமிங் எனர்ஜிஸ்லயே இருக்காங்களோ, எப்ப வரைக்கும் பிளேமிங் எனர்ஜிய பத்தி புரிஞ்சிக்காமலே இருக்காங்களோ, எப்ப வரைக்கும் அவங்களோட அவேக்கனிங் நடக்காம இருக்கோ, தன்னோட இன்னர் ஒர்க்க பண்ணாம இருக்காங்களோ, தன்னோட வேலைகளை பார்க்காம இருக்காங்களோ, அது வரைக்கும் இந்த டிவைன் ஃபெமினைன் அந்த டாக்ஸிக் சைக்கிள்ஸ்லயே தான் முடங்கி இருப்பாங்க. அவங்களோட எமோஷனல் சஃபரிங்ஸ்னாலயே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தன்னை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக தன்னோட சோல்மேட் கூட பேரப் ஆக முயற்சி பண்ணுவாங்க. சில டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க, அவங்களோட சோல்மேட் கூட செட்டில் ஆக ட்ரை பண்ணுவாங்க. செட்டிலும் ஆவாங்க, மேரேஜும் பண்ணிப்பாங்க. அவங்க தனியா ஒரு வாழ்க்கைய அமைச்சுப்பாங்க. ஆனா அவங்க எப்பவுமே டிவைன் மாஸ்குலினை மறக்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களோட ஜெர்னிய தனியா அமைச்சுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல இவங்களோட யூனியன் நடக்கவே நடக்காது. நம்ம ஆல்ரெடி இத பத்தி பேசியிருக்கோம் பார்ட் 1லயே. எப்ப சத்திய யுகம் வருதோ அப்போ ட்வின் ஃபிளேம்ஸ் இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒன்னாதான் இந்த பூமிக்கு வருவாங்க. பட் துவாபரா யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் இவங்க 2 பேருமே தனித்தனியா தான் வாழ்வாங்க. இவங்க இப்படி தனித்தனியா வாழறதுக்கான காரணம் என்ன? அந்த நேரத்துல இவங்க எங்க இருப்பாங்க? அந்த நேரத்துல இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னோட சோல்மேட்ஸ் கூட ஜெர்னிய கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப இவங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்கு அவேக்கனிங் பண்ணணுமா வேணாமான்னு. அவங்க அவேக்கனிங் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அவங்க எப்போ அவேக்கனிங் பண்ணுவாங்கன்னா, இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கன்னா, எப்போ கலியுகத்துக்கு வராங்களோ அப்பதான் பண்ணுவாங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட வேற ஆப்ஷனும் இருக்கவும் இருக்காது. இதுதான் எண்டிங் டைமாவும் இருக்கும். முழு படைப்புகளும் முடிவடையும் போது முழு சக்ராஸும் கம்ப்ளீட் ஆக வேண்டி இருக்கும். எப்போ ஒரு நியூ எரா, ஒரு நியூ பிகினிங் வேணுமோ கலியுகத்துக்கு, அப்போ மறுபடியும் சத்தியுகம் வரணும். எல்லாமே மறுபடியும் ரெனியூ ஆக வேண்டியதா இருக்கும், எனர்ஜிஸ் எல்லாமே கூட. ஸோ இவங்க தன்னோட லாஸ்ட் பர்த்ல, கடைசி பிறவில இவங்க செய்ய வேண்டிய வேலையே செஞ்சே ஆக வேண்டியதா இருக்கும். அப்ப இவங்க கிட்ட எந்த சாய்ஸுமே இருக்காது. சோல்மேட் கூட சேர்ந்து செட்டில் டவுன் ஆகலாமான்னு யோசிக்கிறதுக்கு. எப்போ டிவைன் ஃபெமினை துவாபர யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் இருக்காங்களோ அப்ப எல்லாமே அவங்க தனியாவே எல்லா ஜெர்னிஸையும் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் இன்னர் ஒர்க்க பண்ணவே மாட்டாங்க, தன்னோட டிவைன் மாஸ்டரின் கிட்ட போய் சேர்றதுக்காக. ஒருவேளை நீங்களே யோசிங்க, இந்த டிவைன் ஃபெமினைன் திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் இவங்க 2 பேருமே தனக்கான வேலைகளை செஞ்சிருந்தா, டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் 2 பேருமே இவங்க 2 பேருக்கும் யூனியன் ஆயிருந்தா, இவங்க டிரான்சென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா 5Dக்கு. அப்படி இருந்தா இவங்க ஏன் கலியுகத்துக்கு ஒன்னா வர வேண்டியதா இருந்திருக்கும்? இவங்களுடைய ஜெர்னி எப்படி முன்னோக்கி போகும்? இவங்களோட யூனியன் எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். ஒரு டிவைன் டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு யூனியன் நடக்கும். ஒருவேளை இவங்க இந்த உலகத்துக்கு ஒன்னா வந்திருந்தாங்கன்னா, 3D வேர்ல்டுக்கு பேர்டு சோல்ஸா இருந்து வந்திருக்காங்கன்னா, 2 பேரும் ட்வின் ஃபிளேம்ஸா இருந்து வந்திருக்காங்கன்னா, அப்படி ஒருவேளை இவங்க இந்த உலகத்தை விட்டு போகணும்னா, அப்போ இவங்க இவங்களோட ட்வின் ஃபிளேம் ஜெர்னிய கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அதனால நீங்க இந்த செப்பரேஷனை பத்தி யோசிக்கிறீங்கன்னா, அது வெறும் உங்களோட illusions மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. உங்க 2 பேரையும் அவ்வளோ ஈஸியாலாம் யாராலையும் பிரிச்சிடவே முடியாது. இது வெறும் ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மாஸ்குலின் ஒரு நதி மாதிரி, நதியுடைய 2 பாகங்கள் மாதிரி. ஒரு நதியில இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஒருத்தரும், அந்த பக்கம் ரைட் சைட்ல ஒருத்தருமா இருக்கிறவங்க.
கேப் எவ்வளவுதான் நிறைய இருந்தாலும் சரி, நதி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, சமுத்திரம் எவ்வளவு பெரிய அளவுல இருந்தாலும் சரி, அது எப்பவுமே ஒன்னாவே கனெக்டடா தான் இருக்கும். சந்திச்சுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா எப்பவும் கனெக்டடா தான் இருக்கும். நீங்க இந்த நதிய எக்ஸாம்பிளா வச்சு புரிஞ்சுக்கோங்க உங்க ஜெர்னிய. டிவைன் மேஸ்குலின்னாலும் சரி, டிவைன் ஃபெமினினாலும் சரி, 2 பேருமே ஒரே நதியுடைய பார்ட், பாகம் தானே! ட்வின்ஸ். இவங்க 2 பேரும் ட்வின் சோல்ஸுங்க. இவங்கள செப்பரேட் பண்றது அப்படின்றது முடியாத விஷயம். நீங்க ஒரு நதியுடைய லெஃப்ட் சைட ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எடுக்கிறதோ, ரைட் சைடு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எடுக்கிறதோ முடியவே முடியாது. பாசிபிளே இல்ல. மீட் தான் பண்ணிக்கல, ஒண்ணா தான் இல்ல. ஆனா தனியாவும் இல்ல. ஒண்ணா இருந்தாலும் ஒண்ணா இல்ல. ஓகே. இந்த மாதிரி எனர்ஜி தான் ட்வின் ஃப்ளேம் உடையது. சோ இங்க யாரெல்லாம் தனக்கான வேலைய செய்யலையோ அவங்கெல்லாம் சத்தியுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகத்திலயும் திரேதா யுகத்திலயும் தன்னோட சோல்மேட் கூட அவங்க ஜர்னிய கவர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே கவர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா டிவைன் டைம் வரும்போது, கடவுளுடைய நேரம் வரும்போது இப்போ எல்லாமே மாறிடும். கலியுகத்துக்கு பர்த் எடுத்து வரும்போது இந்த சோல்ஸும் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் 2 பேருமே எப்ப இவங்க கலியுகத்துக்கு வராங்களோ ஆல்ரெடி ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல தான் வருவாங்க. சில சமயம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பசங்க குழந்தையில இருந்தே ஆன்மீகத்துல நல்ல நாட்டத்தோட இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருப்பாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கும். அவங்களுக்கு இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், அதாவது 3D உடைய உலகத்துல இருக்கிற விவகாரங்கள் எதையும் எடுத்துக்கணும் இல்ல கொடுக்கணும்ன்ற ஆசையே இருக்காது. சில சமயம் சில பேரை இப்படியும் சொல்லுவாங்க, இவங்க ஏதோ முந்தைய பிறவில துறவியா முனிவர்களா இருந்திருப்பாங்களான்னு. அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? முந்தைய பிறவியில இருந்து ஏதாவது ஒரு ட்ரேடை எடுத்துக்கிட்டு தான் இந்த பிறவில வந்து பிறந்திருப்பாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க, கார்ட்டூன்ஸ் பாக்குறாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. ஆனா இவங்க பார்த்தா இதெல்லாம் அவ்வளவா நாட்டம் இல்லாம ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ல அதிகமான இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க. இந்த மாதிரியான அசெண்டட் சோலா தான் இருப்பாங்க இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன். அதே மாதிரி சோல்மேட்ஸ், கார்மிக்ஸும் கூட. இவங்க எல்லாமே 5Dல இருந்து ஒரு பர்பஸோட தான் இந்த உலகத்துக்கு வராங்க. இவங்கள அதுக்காக தான் இங்க அனுப்பியிருக்காங்க, ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிய முழுமையடைய வைக்கிறதுக்காக. ஸோ இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னோட கார்மிக்ஸ் கூட ஜெர்னிய கம்ப்ளீட் பண்றாங்க. திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும். கலியுகத்துல சில பிறவிகளையும் கூட அதே மாதிரிதான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைனும் அவங்களும் கூட தன்னோட சோல்மேட் கூட கம்ப்ளீட் பண்றாங்க அந்த எல்லா யுகங்களையுமே. ஆனா லாஸ்ட் பர்த் வரும்போது இவங்க 2 பேர்கிட்டயுமே வேற ஆப்ஷனே இருக்காது. இவங்க இப்போ யூனியனுக்கு வந்தே ஆகணும். அவங்களோட ஜெர்னிய கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சோ இப்போ இங்க இந்த கார்மிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இப்போ ட்ரிகர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த டிவைன் மாஸ்குலினுக்கு. அண்ட் இவங்களோட ஈகோவை உடைச்சி எறிவாங்க. எல்லாத்தையும் விட அதிகமா என்னன்னா, டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே பிராக்டிக்கலா இருப்பாங்க, அசர்ட்டிவா உறுதியா இருப்பாங்க, அவ்வளோ ரூட்லெஸ்ஸாவும் இருப்பாங்க, அவ்வளோ அரகண்டாவும் இருப்பாங்க. இவங்களோட டாக்ஸிசிட்டிய, இவங்களோட டார்க் சைட அதெல்லாம் டிவைன் ஃபெமினின் பொறுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவ்வளோ டாக்ஸிசிட்டிய கார்மிக் துளி கூட, துளியான அளவு கூட பொறுத்து போகவே மாட்டாங்க. இதுதான் கார்மிக் சிச்சுவேஷனா இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ஷிட் எதையுமே டாலரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கார்மிக் சிச்சுவேஷன் வரும்போது ரொம்ப அதிகமான அளவுல ட்ரிகர்ஸை கொடுப்பாங்க, சுக்குநூறா உடைப்பாங்க டிவைன் மாஸ்குலினை. இந்த நேரத்துல டிவைன் மாஸ்குலினுடைய எனர்ஜி கீழ்நிலைக்கு போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜும் வரும். அப்போதான் டிவைன் மாஸ்குலினுக்கு ரியலைஸ் ஆகும்,
என்னுடைய ஜெர்னி அது டிவைன் ஃபெமினைன் கூட தான், கார்மிக் கூட இல்லைன்னு. நான் தான் என் பாதையில இருந்து தவறிட்டேன்னு. இந்த ரியலைசேஷன் டிவைன் மேஸ்குலினுக்கு வரும். சொல்லுவாங்க இல்லையா சில சமயம், அன்பு அளவுக்கு அதிகமா கிடைக்கும் போது அதை நிறைய பேர் ஃபார் கிராண்டடா எடுத்துக்குவாங்கன்னு. ஆனா அந்த அன்புலயே ஏமாற்றம் கிடைக்கும் போது, ட்ரிகர்ஸ் கிடைக்கும் போது, அந்த நேரத்துல தான் எது சரி எது தப்பு அப்படின்ற உண்மையான ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வரும் இந்த டிவைன் மேஸ்குலினுடைய லைஃப்லனா அது இந்த நேரம் தான். இவங்களுக்கு கார்மிக்ஸ் ட்ரிகர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ ட்ரிகர்ஸையும் கொடுத்து 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 டிவைன் மேஸ்குலினை ஃபுல்லா ஷேட்டர் பண்ணிடுவாங்க. டிவைன் மேஸ்குலினுடைய ஈகோ ரொம்பவே அதிகமான அளவுல ஹையா வேற இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு முழுமையா செதஞ்சு போயிடும். அவங்களுக்கு அப்ப என்ன தோணும்னா, இவங்களுக்கு நான் என்னெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன், இவ்வளவும் செஞ்சோம், இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்களே, இவ்வளோ மோசமா நடத்துறாங்களே. ஆனா இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணதில்லையே, அவங்க இப்ப வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒண்ணுமே கேட்டதும் இல்ல, வாங்கினதும் இல்ல. ஆனாலும் அவங்க தான் எனக்காக எப்பவுமே உண்மையான அன்போட இருந்திருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மினி செப்பரேஷன் பீரியட்ல கூட டிசிஷன் பேஸ்ல அவங்கள பிரிஞ்சு போனேன். அவங்களோட எந்த சுக துக்கத்திலையும் கூட நான் இருந்தது இல்ல, ஆறுதலாவும் பேசுனது இல்ல. ஆனாலும் அவங்களோட அன்பு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பேஷன்ஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க எப்பவுமே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருந்திருக்காங்க அப்படின்னு தோணும். அவங்க எப்பவுமே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு இப்பதான் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. தன்னோட உண்மை காதல் எது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த நேரத்துலதான் அவேக்கனிங் ஆரம்பிக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு. அண்ட் இந்த செப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே மேஜர் செப்பரேஷனா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டிவைன் மேஸ்குலின். அவங்கள சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் அந்த அளவுக்கு ஈஸியா உடைக்கவே முடியாது. சின்ன சின்ன எமோஷனெல்லாம் இவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. எங்கெல்லாம் எமோஷன் ஸ்டேட் இருக்குமோ அங்க இருந்தெல்லாம் ஓடியே போயிடுவாங்க. டிவைன் மேஸ்குலினுக்கு எமோஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நம்ம டிவைன் மேஸ்குலின் குவாலிட்டி பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இவங்க எமோஷனலி ரொம்பவே கோல்டா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கார்மிக்ஸ் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் ட்ரிகர்ஸ் வரும்னா, இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு இது வரைக்கும் எப்பவுமே எதுக்காகவுமே அழுதுருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ தினம் தினம் அழுவாங்க. ஒவ்வொரு நாளும் முழுமையா உடைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ பெயின்ஃபுல் எனர்ஜிஸ், அவ்வளோ ஷேட்டரிங் எனர்ஜிஸா இருக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு. அந்த நேரத்துல டிவைன் ஃபெமினினுக்கு தன்னோட சோல் ஜெர்னியை பத்தி தெரிய வரும். பர்பஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்காக வாழணும், ஹையர் எனர்ஜில அசன் பண்ணணும்னு. ஆனா இப்போ இவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், நான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கேன்னு. இவங்களுக்கு அவங்களோட ஜெர்னி தெரியவும் வரும். இவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த டிவைன் ஃபெமினைன், இதுவும் என் டாக்ஸிக் சைக்கிள் தானேன்னு. கார்மிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இவங்களும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த எனர்ஜிஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு அவங்களோட எனர்ஜி பத்தின புரிதல் வந்துரும். அவங்க ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிறதும் தெரிய வந்துரும். அந்த பக்கம் கார்மிக் டிவைன் மேஸ்குலினை ட்ரிகர்ஸ் கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. டிவைன் மேஸ்குலின் தனிமையில ரொம்பவே அழுவாங்க, ரொம்ப சஃபர் ஆவாங்க, ரொம்ப ஷேட்டர் ஆவாங்க. அப்போ இந்த டிவைன் ஃபெமினால அவங்க டிவைன் மேஸ்குலினுக்காக ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. எப்போ வரைக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு அந்த ஷேட்டரிங் பத்தி தெரியாம இருக்கோ, அவங்க ஈகோ ஷேட்டர் ஆகாமையே இருக்கோ, எப்ப வரைக்கும் டிவைன் மேஸ்குலின் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்களோ, தன்னுடைய ஹீலிங்கை செஞ்சுக்காம இருக்காங்களோ, அப்ப வரைக்கும் இவங்க டிவைன் ஃபெமினின் கிட்ட போய் சேர முடியவே முடியாது. இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி கீழ் நிலையிலையும் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி மேல் நிலையிலையும் அந்த மாதிரி மாறிடும். இந்த சோல்மேட் டைம் டு டைம் டிவைன் ஃபெமினினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
இந்த சோல்மேட் மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணும்னாலும் இருக்கலாம். ஒருவேளை டிவைன் ஃபெமினைன் அண்ட் சோல்மேட் 2 பேரும் மேரேஜ் ஆன கப்புள்ஸா இருந்தாங்கன்னா அந்த மேரேஜ்லயே இருப்பாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் மேரீட் இல்லைன்னா சோல்மேட் டிவைன் ஃபெமினைனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டா இமோஷனல் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துகிட்டு கீழ்நிலைக்கு போயிடாம இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க. சில சமயம் டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை சோல்மேட்டையே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் முந்தைய வீடியோலயே. நீங்க ஒரு 100 rupees பென் வாங்க ஷாப் போறீங்க. ஆனா உங்ககிட்ட அவ்வளோ மணி இல்ல, கேஷ் இல்ல. உங்ககிட்ட 30 rupees தான் இருக்கு. அப்போ நீங்க அந்த 30 rupees பென் வாங்கிக்க கூட செட்டில் டவுன் ஆயிடுறீங்க. உங்களுக்கு அதுக்காக அவ்வளோ மெனக்கடவோ கஷ்டப்பட்டு இதுக்காக உழைச்சி வாங்க முடியுமானா இதுவே வேண்டாம், இதுவே எனக்கு போதும்னு நினைச்சிட்டா, ஒருவேளை நீங்க இந்த பெயின்ஃபுல் ஜெர்னில இவ்வளோ அதிகமான ட்ரிகர்ஸோட எந்த வேலையும் செய்ய விருப்பம் இல்லைன்னா, நீங்க ரெடியாவே இல்லைன்னா, நீங்க சொல்றீங்க எனக்கு மேஸ்குலின் தேவையே இல்லைன்னு, எனக்கு சோல்மேட் கூட நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, அப்படியே போகட்டும்னு இருந்துட்டா. ஸோ சில டிவைன் ஃபெமினைன்ஸ் அவங்க சோல்மேட்டையே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்படியும் சில பேர் இருக்காங்க. அவங்க இந்த ஜெர்னிய மறந்தே கூட போயிடுறாங்க. அவங்கெல்லாம் யூனியன் தேவையே இல்லைன்னு இருந்துட்டாங்க. ஆனா எந்த டிவைன் ஃபெமினைன் இந்த விஷயத்துக்கு டிட்டர்மைண்டா இருக்காங்களோ, தீர்மானமா இருக்காங்களோ, எனக்கு வேணும்னா அந்த 100 rupees பென் தான் வேணும், ஐ won't settle for anything less, எனக்கு இந்த 30 rupees பென் இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வேணும்னா என் டிவைன் மேஸ்குலின் தான் வேணும்னு சோல்மேட் இருக்காங்க தான், நல்ல விஷயம்தான், ரொம்ப நல்ல ரேப்போ இருக்கதான் செய்யுது. ஆனா சோல்மேட் கூட எனக்கு யூனியன் அவசியமே இல்லை, எனக்கு யூனியன் வேணும்னா அது என் டிவைன் மேஸ்குலின் கூட மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டிவைன் ஃபெமினைன்ஸ் மட்டும்தான் இவ்வளோ பெயின்ஃபுல் ஜெர்னில இருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்க இன்னர் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க தன்னோட டிவைன் மேஸ்குலின் கூட யூனியனுக்கும் வராங்க எண்டிங் பர்த்ல, கடைசி பிறவில. ஸோ இந்த ஸ்டேஜில் ரன்னர் சேசர் சுச்சுவேஷனே ரிவர்ஸ்ல மாறிடும். டிவைன் ஃபெமினைன் தன்னோட லைஃப்ல முன்னேறி போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு. இப்போ டிவைன் ஃபெமினைன் அந்த டிவைன் மேஸ்குலின் அண்ட் கார்மிக் 2 பேர்ல இருந்தும் தன்னோட கவனத்தை கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு என்னோட ஜெர்னியை கவர் பண்ணணும், ஏன்னா எப்ப வரைக்கும் நான் என்ன ஹீல் பண்ணிக்காம இருக்கணும், அப்புறம் எப்படி நான் இந்த ஜெர்னிலேயே நான் என்னுடைய சோல் பர்பஸை பண்ண முடியும், நானே ஹீல் ஆகலைன்னா என்ன நான் எப்படி மேல் நோக்கி ஹையர் எனர்ஜில அசன் பண்ண முடியும், ஒருவேளை நான் இந்த சுச்சுவேஷனை டிவைன் கிட்ட சரண்டரே பண்ணலன்னா அப்ப வரைக்கும் என்னோட டிவைன் மேஸ்குலினுக்கு எப்படி அவேக்கனிங் நடக்கும், அவங்க எப்படி முன்னேறி வருவாங்கன்னு ரொம்பவே தெளிவா யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த டிவைன் ஃபெமினைன் சேசருடைய சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் இந்த டிவைன் மேஸ்குலின் கிட்ட வந்து வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பேரப் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, டிவைன் மேஸ்குலின் கூடவே இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. கார்மிக் கிட்ட இருந்து டிவைன் மேஸ்குலின் தன்கிட்ட வரணும், தாங்கிட்ட வச்சுக்கணும்னு ரொம்பவே போராடுவாங்க. அப்போ டிவைன் மேஸ்குலினுக்கு எப்படி தோணும்னா, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், இப்படி இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன்னு. டிவைன் மேஸ்குலின் இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி எல்லாம் கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே மாட்டாங்க எப்பவுமே. ஸோ எப்ப வரைக்கும் இவங்க இந்த ரன்னர் சேசர் சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அப்ப வரைக்கும் எப்பவுமே இவங்களுக்கு யூனியன் நடக்கவே நடக்காது. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை நீங்க ஒரு டிவைன் மேஸ்குலினுக்கு பின்னாடி பின்னாடி பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க உங்ககிட்ட வந்துருவாங்களான்னு அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா 100% கேரண்டி உங்க டிவைன் மேஸ்குலின் கண்டிப்பா உங்ககிட்ட வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க.
எந்த நாள்ல இருந்து நீங்களே உறுதியா என் பார்ட்னர் என்கிட்ட தான் வருவாங்கன்னு முழுமையா நம்புறீங்களோ, அதுவும் டிவைனுடைய கருணையினால டிவைன்க்கு இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்கத்தானே போகுது. எது நடந்தாலும் நல்லதுக்காக தானே இருக்கும். டிவைன் எனக்கு எது பண்ணாலும் நல்லத தானே பண்ணுவாங்க. எனக்கு எத கொடுத்தாலும் நல்லத தானே சூஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களோ, எப்போ இந்த மாதிரி எனர்ஜில நீங்க வரீங்களோ, எப்போ நீங்க டிவைன் மேல 100% ஃபெய்த் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, உங்க ஜர்னிய டிவைன் கிட்ட சரண்டர் பண்றீங்களோ, நீங்க உங்க இன்னர் ஒர்க்ல மட்டுமே உங்க கவனத்த வைக்கிறீங்களோ, எப்போ டிவைன் கிட்ட இறைவா இனிமே நீங்க பார்த்துக்கோங்க. நான் என் ஜர்னிய உங்ககிட்ட தான் சரண்டர் பண்ணியிருக்கேன். நான் என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இப்போ என் ஃபோக்கஸ் நான் தான். என்ன தான் பார்த்துக்கிறேன். நான் செல்ஃப் கேர் பண்றேன். நான் செல்ஃப் லவ் பண்றேன். எனக்கு என் லைஃப்ல முன்னேறி போகணும். இந்த ஜர்னி எனக்கு டெஸ்டைன்டுனா விதிக்கப்பட்டதுன்னா, எங்களுடைய யூனியன் நடந்தே ஆகணும்னா, எப்போ நீங்க உங்க டிவைன் டைமிங்ல நடத்தணும்னு இருக்கீங்களோ, எப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் இதுதான்னு தோணுதோ, எப்போ உங்களுக்கு இந்த டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் நாங்க 2 பேரும் ரீயூனியனுக்கு வரதுதான் சரியான நேரம் இதுதான்னு தோணுதோ, அப்போ எங்க 2 பேரையும் யூனியனுக்கு கொண்டு வாங்கன்னு, ஒண்ணு சேருங்கன்னு, எப்போ இந்த டிவைன் ஃபெமினைன் இவ்ளோ ஸ்ட்ராங் எனர்ஜிக்கு வராங்களோ, டிவைன் கிட்ட சரண்டர் பண்றீங்களோ, அப்பதான் எல்லாமே சரியா நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டைம்லலாம் கூட சோல்மேட் இவங்க கூட தான் இருப்பாங்க. அப்பவும் இவங்கள விட்டு விலகி போக விட மாட்டாங்க டிவைன். அவங்க கூடவே சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி எப்போ டிவைன் ஃபெமினைன் டிவைன் கிட்ட தன்னோட ஜெர்னிய முழுமையா சரண்டர் பண்றாங்களோ, அந்த நேரத்துல தான் டிவைன் ஃபெமினைனுக்கு டிவைன் கூட யூனியன் நடக்கும். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில எல்லாத்துக்கும் முன்னாடி டிவைன் ஃபெமினைனுக்கு டிவைன் கூட யூனியனுக்கு வர வேண்டியதுதான் முதல் விஷயம். அப்படி டிவைன் ஃபெமினைன் சரண்டர் பண்ணும்போது அப்பதான் ஆக்டிவேஷன் ஆகும் டிவைன் மாஸ்குலினுடைய அவேக்கனிங். அப்புறம்தான் டிவைன் மாஸ்குலினும் அவங்களுக்கும் தெரிய வரும் அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹம்பக்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட இப்போ அத தன்னால நம்புவாங்க. அப்போ 5D லெவல்ல டிவைன் மாஸ்குலினுக்கு தெளிவா தெரிஞ்சிரும் டிவைன் ஃபெமினைனுக்கு டிவைன் கூட யூனியன் நடந்துருச்சுன்னு. டிவைன் ஃபெமினைன் தன்னோட லைஃப்ல முன்னேறி போயிட்டாங்கன்னு. அந்த டைம்ல டிவைன் மாஸ்குலினுக்கு எப்படி தோணும்னா, எந்த பர்பஸ்க்காக நான் 5D வேர்ல்டுல இருந்து 3D வேர்ல்டுக்கு வந்தேனோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயாச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. எந்த காரணத்துக்காக அவங்க இந்த பூமிக்கு வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த டிவைன் மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தன்னோட டிவைன் ஃபெமினைன் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஹையர் எனர்ஜில அசென்ட் பண்ணிட்டாங்க, டிவைன் கூட கனெக்ட்லயும் ஆயிட்டாங்கன்னு, டிவைன் கூட யூனியனுக்கும் வந்துட்டாங்க. இனிமே அவங்களுக்கு யாருடைய அவசியமும் தேவையில்லை அவங்க லைஃப்லன்னு. டிவைன் ஃபெமினைனுடைய ஹையர் செல்ஃப்கான ஜெர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க. டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய 7 to 7 சக்ராவும் ஆக்டிவேட் ஆயிடும். டிவைன் கூட அவங்க யூனியனும் நடத்துறோம். பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் எனர்ஜிக்கும் வந்துருவாங்க. சக்ரா ஆரா சிஸ்டம்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பெஸ்டா பேலன்ஸ்டாவே மாறிடும். டிவைன் ஃபெமினைன் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையுமே சரண்டர் பண்ணும்போது டிவைன் டைமிங்லையும் டிவைன் பர்பஸ் மேலையும் முழு நம்பிக்கையாக சரண்டர் பண்ணும்போது இந்த நேரத்துல தான் டிவைன் மாஸ்குலினுக்கு பயங்கரமான பய உணர்வே வந்துடும். அப்போ நான் எங்க இருக்கேன், என்னோட டிவைன் ஃபெமினைன் எங்க என்னை விட அந்த லெவலுக்கு ஹைட்டா போயிட்டாங்களே, ஹையர் லெவலுக்கு போயிட்டாங்களேன்னு யோசிப்பாங்க. இது ஜெலசினால கிடையாது, நான் அவங்கள இழந்துடக்கூடாதுன்ற பயத்துலதான்.
இந்த கார்மிக் கூட எவ்வளவோ இருந்தோம், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. எந்த அன்பும் இல்ல, எந்த கேரும் இல்ல, எந்த அஃபெக்ஷனும் கிடைக்கல. வெறும் ட்ரிகர்ஸ் மட்டும் தானே கிடைச்சிருக்குன்னு. பட் அந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே ஏன் கிடைச்சதுன்னா, அப்பதான் இவங்க தன்னோட ஜெர்னிய ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு தான். ஏன்னா, அதுவரைக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு தெரியவே தெரியாது, இவங்க ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்காங்கன்னு. எந்த மாதிரியான அசென்ஷன் ஜெர்னில இருக்காங்கன்னு. ஏன்னா, இப்படிலாம் நடக்கலன்னா, இவங்களும் அந்த லெவல்லயே தான் இருந்திருப்பாங்க. இதுக்கும் மேல ஜர்னி இருக்குன்னு தெரியாம தான் இருப்பாங்க. இவங்களோட கண்ண திறக்க தான் இந்த கார்மிக்கும் இவங்க லைஃப்ல வராங்க. இவங்களுக்கு இத ரியலைஸ் பண்ண வைக்க தான், புரிய வைக்க தான் வராங்க. உனக்கு உண்மையான அன்பு யாருன்னா, இந்த உலகத்திலேயே யாரும் இல்ல. அது உன்னோட டிவைன் ஃபெமினைன் மட்டும் தான்னு தெளிவா புரிய வைக்க தான் வராங்க. ஏன்னா, அப்ப வரைக்கும் டிவைன் மேஸ்குலினுக்கு இதெல்லாம், இந்த முழு ஜெர்னி பத்தி எல்லாம் தெரியாமயே தான் இருந்திருப்பாங்க. மேஜர் செப்பரேஷன்ல தான் இந்த 2 பேருக்குமே அவங்களோட ஜெர்னிய பத்தி தெரிய வரும். அதுலயும் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு தான் முதல்ல தெரிய வரும். அவங்க ஒரு ஹையர் செல்ஃப்கான ஜெர்னில இருக்காங்கன்னு, டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணணும்னு, டிவைன் கூட ஃபர்ஸ்ட் யூனியன் நடக்கணும்னு. ஸோ அவங்க டிவைன் கூட யூனியனுக்கும் வராங்க. அண்ட் அதே நேரத்துல டிவைன் மேஸ்குலின் அவங்க இனிமே முன்னேறி போக ஆரம்பிப்பாங்க. அதுக்காக இந்த கார்மிக் இவங்களை விட்டு டிட்டாச் ஆயிட்டு விலகி போயிடுவாங்க ஃபர்ஸ்ட். டிவைன் மேஸ்குலினும் கார்மிக்க இவங்க லைஃப்ல இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. எனக்கு கார்மிக் வேணான்னு எல்லாத்துல இருந்தும் டிட்டாச் ஆகி ஆரம்பிப்பாங்க. டிவைன் மேஸ்குலின் டோட்டலி தன்னோட எனர்ஜிஸை க்ரோ பண்ணுவாங்க. இப்போ டிவைன் மேஸ்குலினுடைய டைம் வந்தாச்சு. இவங்களோட ஹையர் செல்ஃப்கான ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடும். எப்போ டிவைன் ஃபெமினைனுடைய ஜெர்னி ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட் ஆகுதோ, அப்போதான் டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜியும் ஸ்டார்ட் ஆகும். ஹையர் செல்ஃப்கான ஜெர்னியும் ஸ்டார்ட் ஆகும். டிவைன் மேஸ்குலின் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளா கிரட்ஜஸ் எனர்ஜிஸ்லயும் பிளேமிங் எனர்ஜிஸ்லயும் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு கார்மிக்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோ ட்ரிகர்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால அவங்களோட ஹார்ட் சக்ராவும் பிளாக் ஆயிட்டு இருக்கும். சாக்ரல் சக்ராவும் பிளாக் ஆயிட்டு இருக்கும். த்ரோட் சக்ரா ஆல்ரெடி இவங்களோட யூனிவர்சல் எனர்ஜி, அதனால பிளாக்ல தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்க டிவைன் ஃபெமினைன்காக எப்பவுமே ஸ்டாண்ட் எடுத்திருக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட நல்லபடியா பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நல்ல வேர்பல் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள பிளாக் பண்ணியிருப்பாங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல வச்சுட்டு இருந்திருப்பாங்க. எந்த விஷயத்துக்காகவும் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆனதுனால தான் இப்படிலாம் இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அவங்க ஹார்ட் சக்ரா பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சோலார் பிளாக்ஸஸ் சக்ரா ஒரேடியா ரொம்பவே லோவா போயிட்டு இருக்கும். இந்த காரணத்தினால தான் லோன்லினஸ், சேட், டிப்ரெஷன் எனர்ஜில இருந்திருப்பாங்க. ஒரு லோனர் உல்ஃப் மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு யாருமே தேவையில்லை, என்ன தனியா விட்டுருங்கன்னு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இவ்வளோ நாளா. அந்த மாதிரி இவங்களோட தனிமை இவங்களோட ஸ்ட்ரென்த்தாவே இருந்திருக்கும். ஸோ இப்படி இவங்களோட எல்லா சக்ராஸும் இப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும். இவங்களோட தேர்ட் ஐ அவேக்கனிங் ஆகும், ஆக்டிவேட் ஆயிருக்கும். இவங்களுக்கு அப்பதான் கண்ணை திறக்கிற மாதிரி இருப்பாங்க. உண்மையான அன்புனா என்ன, ட்ரூ லவ்னா என்ன, என்னோட டிவைன் ஃபெமினைன் யாரு, நான் எந்த ஜெர்னில இருக்கேன்னு இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் ஓபன் ஆகும். அவ்வளோ அதிகமான பெயின்ஃபுல் டைமா இருந்திருக்கும் டிவைன் மேஸ்குலினுக்குன்னா, ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, அவங்க அழுவாங்க. எனர்ஜி வைஸ் தானே, அது மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி ரொம்பவே அதிகமா அழுவாங்க. ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக் எல்லாம் அந்த அளவுக்கு போயிடுவாங்க. சோல்மேட் கூட இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கவுன்சிலிங், கம்ஃபர்ட், நர்ச்சரிங், கேரிங் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும்.
ஆனா டிவைன் மேஸ்குலின் இருக்காங்களே, அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டைம்ல. ஈவன் டிவைன் கூட. ஸோ இப்போ டிவைன் மேஸ்குலின் தன்னோட ஜெர்னிய டிவைன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஹையர் செல்ஃப்கான ஜெர்னிய. எல்லா சக்ராஸையும் பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இவங்களும் அந்த டிவைன் ஃபெமினைன் இருக்கிற ஹையர் லெவல் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. ஸோ இப்போ 2 பேருமே 7க்கு 7 7க்கு 7 சக்ராஸுமே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் 2 பேருமே அசெண்டட் சோல்ஸா மாறி இருப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பம் ஆகும். அத பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பேசலாம். இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இது ரொம்பவே பெரிய வீடியோவா போயிடுச்சு. ஏன்னா இதுல நான் உங்களுக்கு டிவைன் மேஸ்குலின் கார்மிக் கூட எப்படி இருக்காங்க, டிவைன் ஃபெமினைன் சோல்மேட் கூட எப்படி இருக்காங்க, இவங்க சிச்சுவேஷன் எப்படியெல்லாம் இருக்கும், இவங்களோட மேஜர் செப்பரேஷன்ல என்னெல்லாம் நடக்கும், அண்ட் டிவைன் மேஸ்குலினுடைய அவேக்கனிங் ப்ராசஸ் ஸ்டேஜ், இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து merge பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய வீடியோவா தான் இது இருக்கும். ஆனா இதுல நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இத ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப ஆழமா கவனிச்சு பாருங்க. யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்லோவா எத்தனை வாட்டி வேணும்னாலும் இந்த வீடியோவை பார்க்கணுமோ பாருங்க. அத்தனை வாட்டி பார்த்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல ஃபைனல் யூனியன் ஆஃப் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் இந்த ட்வின் ஃப்ளேம் கப்பலுடைய ஃபைனல் ஸ்டேஜ் பத்தி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை இவ்வளோ பொறுமையா கேட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.